Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான ரிச்சான முகலாய் பிந்தி எப்படி செய்கிறதுன்றது. வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த முகலாய் பிந்தி செய்கிறதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் அரைச்சிக்கணும். அதுக்கு சில விஷயத்தை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி ஒரு கடாயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு வரக்கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 சாதாரணமான வரமிளகாயும் ஒரு காஷ்மீரி ரெட் சில்லியும் ஆட் பண்ணி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இது எல்லாத்தையுமே நல்லா வாசனை வர்ற வரைக்கும் எல்லாம் பொரிஞ்சு வர்ற வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இப்போது ஒரு 10 முந்திரி பருப்பை ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் ஆற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு மிக்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது நம்மளோட மசாலா பேஸ். இப்போது இதுக்கு இன்னொரு விழுது அரைக்கணும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு வாணலில் 3 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆயிலை ஹீட் பண்ணிவிடுங்க. இப்போ இது கூடவே நல்லா ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம், அல்லது 2 மீடியம் சைஸ் ஆனியனை ஆட் பண்ணி சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லேருந்து ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணி விட்டுக்கலாம். இதோட ராஸ்மெல் எல்லாம் ஃபுல்லாக போனதுக்கப்புறமா இதில் ஒரு தக்காளி, அதாவது பெரிய சைஸ் தக்காளியை நல்லா ரஃப்பாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்குவேன். இதுக்கு தேவையான சால்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா சாட்டே பண்ணுங்கள். சால்ட் ஆட் பண்ணுறதுனால நம்மளுக்கு எல்லாமே சீக்கிரமாக வதங்கி வரும். இப்போ இதை மூடி வச்சு குக் பண்ணலாம். மூடி வச்சு குக் பண்ணாலும் அப்பப்போ ஓப்பன் பண்ணி திறந்து விட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். இப்போது தக்காளி எல்லாம் நல்லா குழையிற வரைக்கும் வதக்கி விட்டு அதுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே ஆற வச்சு ஒரு மிக்சிக்கு மாற்றி தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அகெயின் ஒரு சாஸ்பேனை சூடு பண்ணிக்கலாம். அதில் 4 to 5 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆயிலை ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு லைட்டாக வாட்டரை ஊற்றி டைல்யூட் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது இதெல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடரையும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் ராஸ்மெல் போனதுக்கப்புறமா ஒரு 2 to 3 மினிட்ஸில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா இன்னொரு பேஸ் மசாலா பவுடர், அந்த பேஸ் மசாலா பவுடரை ஆட் பண்ணிடலாம். கூடவே கொஞ்சமாக வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம கேஷ்யூஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால இந்த கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா திக்காகி கிடைக்கும். அதனால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா டைல்யூட் பண்ணி விட்டுருங்க. இப்போது இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வரணும். இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம சாட்டே பண்ணி வச்சுருக்கிற லேடிஸ் ஃபிங்கரை ஆட் பண்ணிக்கலாம். லேடிஸ் ஃபிங்கரை 1 ஸ்பூன் ஆயில் விட்டு 1 இன்ச் சைஸில் எல்லாத்தையும் கட் பண்ணி ஒரு 8 to 10 மினிட்ஸ் நல்லா சாட்டே பண்ணிங்கன்னா நம்மளுக்கு சூப்பராக சாட்டே ஆகிடும். அந்த மாதிரி சாட்டே ஆன லேடிஸ் ஃபிங்கரை இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது லேடிஸ் ஃபிங்கரோடு சேர்ந்து இது நல்லா கொதித்து வரணும். உங்களுக்கு உப்பு தேவை அப்படின்னா கொஞ்சமாக தேவையானப்போ ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக இந்த மாதிரி கொத்தமல்லி இலையை தூவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டு சாட்டே பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விட்டீங்க அப்படின்னா நம்மளோட கிரேவி கன்சிஸ்டன்சியும் திக்காகி கிடைக்கும். அதே மாதிரியே நம்மளுக்கு சீக்கிரமாக எண்ணெய் பிரிஞ்சும் வந்துடும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது இதை நீங்கள்
ஃப்ளேமை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிட வேண்டியதுதான். சூப்பரான நம்மளோட முக்லாய் பிந்தி ரெடி ஆகிடுச்சு. இதை சப்பாத்தியோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தோசைக்கும் ஆப்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.